ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு எப்படி BlueStacks வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் எப்படி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, எப்படி யூடியூப் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுறது, ஒரு லான்ச்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த BlueStacksக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போனால் வந்து நீங்கள் BlueStacks வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேம் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 GB ரேமில் உங்கள் லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லேக் ஆகுது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கெல்லாம் ஆகலை, கொஞ்சம் ஒரு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்குது. அதனால் நீங்கள் 2 GB ரேம் வச்சுருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டாம். உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹேங் ஆயிரும். அதனால் ஒரு மினிமம் வந்து 4 GB ரேம் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு BlueStacks வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் ரீசெண்டாக தரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து தராங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டுவதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்க்டாப்பில் வந்து நான் BlueStacks வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட சைஸ் வந்து இப்போனா கிட்டத்தட்ட நமக்கு 514 MB வருது. அதனால் வந்து இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் அஃபீஷியல் வெப்சைட் போனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்ணி வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஓப்பன் ஆகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா BlueStacks வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா BlueStack 4 அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டு நேவிகேட்னு இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கப் பண்ணிக்கிற ஆப்கேலாம் வச்சிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் நம்ம ஃபோனில் வந்து ஏபிகேலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதோட பேக்கப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபோல்டர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏபிகே வேணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏபிகே பியூர் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஏபிகே வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நிறைய ஏபிகே வந்து வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த BlueStacks வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேன்ஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இந்த இன்டூ மார்க் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலிங் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து காட்டிகிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஏபிகே வந்து க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக், அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சில பல கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு யூடியூப் வேன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நமக்கு இது வந்து இப்போ நெட் கனெக்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம கீழே வந்து ஒய்ஃபைல வந்து நம்ம என்னோட ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நமக்கு தேனோஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனும் 2 இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம BlueStacks இன்ஸ்டால் பண்ணுற யூடியூப் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காப்பிரைட் போட்டு நமக்கு இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளத்துக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் யூடியூப் வேன்ஸ் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் உங்கள் யூடியூப் உங்களுக்கு ஜஸ்ட் யூடியூப் வந்து பார்க்கணும்னு நினச்சா ஜஸ்ட் யூடியூபோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சைனிங் கிடச்சா சைனிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இங்கேயே வந்துடும். அதுக்கு மூலமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேன்ஸில் வந்துட்டு நம்ம என்ன ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த BlueStacks இன்டர்ஃபேஸில் கீழே வந்து நமக்கு ஜஸ்ட் ஆரோ மார்க் மாதிரி ஒரு காட்டுது. அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக சில படம் ஓப்பன் ஆகுது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா BlueStacks ஹெல்ப்பு, செட்டிங்கு, ப்ரௌசர், கேமரா, அதுக்கப்புறம் மீடியா மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IME மேனேஜ் கார்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BlueStacks 64 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 4.34 GB வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு 64 GB வந்து இதில் இன்பில்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம
நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஹோம்னு இருக்குது. ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஹோம் கொடுத்தா நமக்கு மெயின் ஒன்று வந்து போய்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்குது. ஆப்ஸ்னால் வந்து நம்ம என்னென்ன ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும். அது மூலமாக வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, கேட்சை கிளியர் பண்ணுறது, டேட்டா கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் ஃபோல்டரில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, லொக்கேஷனு, கூகுள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் வந்து காட்டல. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு லாலிபாப் இல்லைனா வந்து ஒரு 6 பாயிண்ட் மார்ஷ்மெலோ வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த செட்டிங்ஸ் வந்து காட்டல, அபவுட் ஃபோன் வந்து காட்டல. நமக்கு இது வந்துட்டு ஒரு மார்ஷ்மெலோ 6.2 வெர்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூஸ்டாக் இன்டர்ஃபேஸில் நமக்கு சின்ன ஒரு ப்ரௌசர் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் போய்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெப்சைட் சர்ச் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம google.com வந்து போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து www.google.com வந்து கொடுத்துட்டோம். நமக்கு இப்போ வந்து பாருங்கள் ஒரு செகண்ட். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வெப்சைட் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெப்சைட் வந்து வேணும்னு நினச்சோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்க முடியும். யூடியூப் போய்க்க முடியும். நம்ம ஏபிகே ஆப், ஒரு ப்ளூஸ்டாக் இதில் நம்ம என்ன வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம அந்த கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்பில் வந்து ஒரு கேமரா இருக்கும் முன்னாடி. அது மூலமாக நமக்கு வந்துட்டு கேமரா வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து என்னோட ஃபோன் வந்து காட்டுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இது நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த ப்ளூஸ்டாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மீடியா மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃபோட்டோஸு, வீடியோஸு, சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். நமக்கு எப்படி ஒரு ஃபோனில் வந்து கேலரி, மியூசிக் பிளேயர்லாம் இருக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் மேனேஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மேனேஜர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் விண்டோஸில் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து ஈஸியாக வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த இடத்துல என்ன ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இந்த பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நம்ம போய் எந்த பிக்சர் வேணுமோ கொடுத்து ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்து வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற இமேஜெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா சாங்ஸு, வீடியோஸ், ஆடியோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சைட்லேயே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் மியூட் பண்ணுறது, கீபோர்டு, பேட்டரி இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரெசல்யூஷன் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 180x720p நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்து மேக்ஸிமம் வந்து வச்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளோக்கு வைக்கிறீங்களோ வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு லேக் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 960 இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு வந்து 720 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நமக்கு இந்த ப்ளூஸ்டாக் வந்து இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அது மூலமாக ஒரு வர மெசேஜெலாம் வந்து நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் யூசர் டேட்டா நமக்கு வந்துட்டு நம்ம தேவையில்லாத ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறது, நம்ம கிரியேட் பேக்கப் பண்ணிக்க முடியும். பேக்கப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் ப்ளூஸ்டாக் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட்ஸ் கீஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் கேம் விளாடும்போது க்ரஷர் வந்துட்டு இந்த நமக்கு டிஃபால்ட்டான ஒயிட் க்ரஷர் வரணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு க்ரஷர் நம்ம அந்த ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி க்ரஷர் வருமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து இந்த ப்ளூஸ்டாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இந்த போக்கோ லான்ச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி ஃபோனில் இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான லான்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ லான்ச்சர். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ லான்ச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலில் வந்து பாருங்கள் நமக்கு ஒரு ஃபோன் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு அந்த ஃபோனோட சைஸ் ஏற்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஆப்ஸ் எல்லாம் காட்டுது. அதுக்கப்புறம் மேலே நம்ம ட்ராக் பண்ணோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோ லான்ச்சர் இந்த மாதிரி உங்களால் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் ஃபோனில் வந்து என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பப்ஜி கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து அதிகமான ரேம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பப்ஜி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 GB ரேம் இருந்தால் கூட நீங்கள் விளையாடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 4 GB இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேகிங் இருக்கும். 2 GB ரேமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. 2 GB ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லேக் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பாருங்கள் 2 GB ரேம் இருந்தாலும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். லேக் ஆகுதா எல்லாமே வந்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து யாராவது 2 GB ரேம் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் BlueStack ஆப் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளானது தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BlueStack வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் ஏபிகே வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ணிக்க முடியும். இதில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட் கொஞ்சம் லேகாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BlueStack வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பைவேர் இந்த மாதிரி வைரஸ் இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு BlueStackல வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓகேனா வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் இந்த BlueStacks இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து BlueStacks வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டுதல் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போகிற லெவல் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.